அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஸ்டாக் வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்ன ஒரு நல்ல செய்தி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ஃப்ரைடே 16 மே 2025 அன்றைக்கி வந்து இன்ஷால்லா நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போகிறோம். எல்லோரும் முஸ்லீமாக இருந்தால் துவா செய்யுங்க, மற்றவங்களும் ப்ரே பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ ஹஜ்ஜுன்றது ஒரு முக்கியமான கடமை. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஹஜ்ஜிக்கு நம்ம ஆப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடணும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 35லேருந்து 40 நாள் வரைக்கும் நான் வந்து ஸ்டாக் வீடியோ போட மாட்டேன். அதை பற்றி நம்ம தம்பிங்களாம் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாமே நம்ம பிரதர்ஸ் தான் எல்லாமே ஸ்டாக் வீடியோஸ் தான் போடுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆறுதல்லாம் கொடுக்குறீங்க. நல்ல ஆக்சுவலாக வந்து நல்ல என்ன சொல்ல நல்ல ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். எல்லாருமே சரி யாருமே சரி நிறைய பேர் ஊர்லேருந்து நிறைய பேர்லாம் கால் பண்ணுறீங்க. ஒரு நல்ல ஒரு அன்பாக பேசுகிறீங்க. ரொம்ப நல்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்களும் எனக்கு ஒரு கான்டாக்ட் தான். நம்ம எப்பொழுது சொல்கிற கான்செப்ட் தான். ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் வந்து நிறைய லாபம் வச்சு நிறைய கொடுக்குறது சரி, கம்மி லாபம் வச்சு ஆளுகளை நிறைய சம்பாரிச்சு அப்புறம் பொறுமையாக நம்ம அந்த கான்டாக்ட்லேயே நல்ல பிஸ்னஸ் பண்ணுறது சரி தான். அந்த ஸ்டைலில் தான் செகண்ட் ஸ்டைலில் தான் போயிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப இனிமே சரி நம்மளோட கஸ்டமர் வந்து எனக்கு கோல்டு மாதிரி தான் சொன்ன மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போகிறோம். எல்லாருமே ஆக்சுவலாக நான் வீட்டில் ஃபேமிலி அம்மா அப்பா அப்புறம் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து போகிறோம். எல்லாரும் எங்களோட வீட்டு ஆளுங்களோட சேர்ந்து போகிறோம். பசங்க மட்டும் ஒரு ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் துவா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் என்னோட பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சொல்லலாம். அது சொல்ல போனால் ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படின்னு சொல்லுன்னா ஒரு தீன் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா ஹலாலான முறையில் வியாபாரம் செய்ய சொல்ல கொடுக்குறது. ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு பொய் பேசாமல் ஆக்சுவலாக வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். அது மாதிரி வந்து குறைகள் இருந்தால் வெளிப்படுத்தி வியாபாரம் பண்ணணும். இது மாதிரி தீன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மார்க்கம் இது. அது ஆக்சுவலாக அதை கொஞ்சம் அந்த மேக்ஸிமம் இல்லை ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமில் ஒரு முஸ்லீம் வந்துட்டார் அப்படின்னா முழுமையாக ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான வியாபாரமாக இருக்கட்டும், வியாபாரமே எல்லாம் ஒரு வியாபாரமும் ஒரு வணக்கம் தான். அந்த வணக்கத்தை நமக்கு சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு கேள்வி கணக்குல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுமையின ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை பயந்து தான் இந்த ஒரு உலகத்துல வாழக்கூடியதா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் சப்போஸ் நான் மேக்ஸிமம் ரேட்லாம் சரி ஓரளவு கரெக்டாக தான் கொடுக்குறேன். அதையும் தாண்டி ஒரு சில டைம் அதாவது ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு 99.9% எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு சில பரவாயில்ல விட்டுரு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிற ஆளுங்க. அதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நான் கொடுத்ததுல உங்களுக்கு வந்து எதாவது முன்னப்பின் இருந்துச்சுன்னா தக்க காரணங்கள் சொல்லி கரெக்டான வேலிட் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் அந்த இது கூட பகரத்துக்கு கூட நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முழுமையாக மனசு கொள்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு முன்னாடி வந்து எல்லா சின்ன விஷயங்கள் எல்லாமே மனஸ்தாபங்கள் எது இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். அப்போதான் வந்து கபூலியத்துன்னு சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்குது. அதனால உங்க கூட நான் வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு முன்னப்பின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டி எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி இந்த விஷயத்துல எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, இதோட எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட் கூட நம்ம அமைச்சிருவோம். அதாவது ஆனால் வேலிட் ரீசன் இருக்கணும் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 35 to 40 days இருக்க மாட்டேன். அதுக்கு பதில் நம்ம பசங்களா வந்து தம்பிங்களா வந்து ஸ்டாக் வீடியோ போடுவாங்க, ப்ரெசன்ஸாகவும் போடுவாங்க. நிறைய பேர் என்னன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக எங்கே அந்த ப்ரோ காணா, எங்கே வந்து அந்த அவர் வந்து யூஸ்வலாக வீடியோ போடுவார் அவர் காணா அப்படின்னு காணிச்சு ஒரு 10 நாளுக்கு ரம்ஜானில் கூட ஒரு 10 days போயிருந்தோம். அதை கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதனால சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டாக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பட்ஜெட்லேருந்து காட்டுறேன். நிறைய புது ஸ்டாக்ஸும் வந்திருக்கு, லேட்டஸ்ட் கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, அது காட்டுறேன்னு. இது பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து ஒரு நல்ல மாடல் தான். விவோவில் வந்து Y95 ஒரு மாடல். டெம்பர் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஆக்சுவலாக மற்ற ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்டோட. இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் காம்போடு தான் இருக்குது. காம்போல இது சேஞ்ச் பண்ணல. காமிச்சிடறோம். விவோ Y95 ஒன்லி டெம்பர் கிளாஸாக முடிஞ்சிருக்கு. இப்போ உடஞ்சிருக்கு. மற்றபடி டெம்பர் நம்ம எடுத்து வீடியோ காட்ட லேட் ஆகிடும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்டோட. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500 கொடுக்குறோம். 3500 ஒரு 4GB RAM 64GB ஒரிஜினல் காம்போடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் போட்டிருந்தேன். இப்போ தான் போட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்ல போனால். இப்போ தான் இன்றைக்கி தான் வந்துச்சு. இது ஐஃபோன் XR 128GB ஒயிட் கலர், நல்ல க்ளீனாக இருக்குது டிவைஸ். ரொம்ப இது ஸ்க்ராட்ச் டென்ட்டாக இல்லாமல் ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், அப்டேட்டும் இருக்குது. நல்ல க்ளீனாக இருக்குது. இது ஒரு சின்ன இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் டெட் ரொம்ப மைல்டாக ஒரு சின்னதாக பிக்சல் டெட்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலரில் சின்ன ஒயிட் பேச்சஸ் இது வந்து டெவலப் ஆகாது. சேம் டைம் மற்ற கலரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஒன்லி ஒயிட்டில் மட்டும் தான் தெரியும். ஒரு சின்ன குறை தான். ஆக்சுவலாக குறைகளை வெளிப்படுத்தி சொல்லுவோம் நம்ம. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8950 கொடுக்கும். 8950 ஒரு ஐஃபோன் XR அதெல்லாம் 128GB கொடுக்குறோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று போட்டிருந்தோம் இது OnePlus Nord CEல 5G ஃபோனு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட. இது ஒரு 5G டிவைஸ் தான், ஒரிஜினல் காம்போ தான் இருக்கு. இன் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேவோட இருக்கும், சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லை, நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7950 கொடுக்குறோம், 7950 கொடுக்குறோம். அப்புறம் IQ Z3 5G ஃபோனு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இது ஒரு 5G டிவைஸ், 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட, நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்கு. லைட்டாக பவுச் மார்க்ஸ் தான் இருக்கு, அதே மாதிரி ஒரிஜினல் காம்போ தான். இதெல்லாம் இந்த காம்போலாம் சேஞ்ச் பண்ணல. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட இருக்கு. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு 5G டிவைஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7950 கொடுக்குறோம், 7950 ஒரு IQ Z3 5G ஃபோன். ரொம்ப சூப்பர் ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. தேவைப்படும் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீல்டு யூனிட் கூட 2 இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் வந்துச்சு. பட் வந்து சீல்டு யூனிட் பிராண்ட் நியூ தான். அது ஆக்சுவலாக வந்து ஓப்பன்லாம் பண்ணல. நீங்கள் வந்து எப்போ ஃப்ரம் த டேட் ஆஃப் புட்டிங் சிம் யூ வில் பி கெட்டிங் 1 year வாரண்டி. இது பார்த்தீங்கன்னா இதோட 50 மெகாபிக்சல் கேமரா. ரியல்மி C35, ரியல்மிலும் நல்ல பேசிக் வேரியண்ட்டும் இருக்குது. இது C35 ஓரளவுக்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள ஃபோன் தான் இது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா MRPலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்களுக்கு வந்து 11,999 13,999 போட்டிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,950 கொடுக்கும், 7950 ஒரு சீல்டு யூனிட் வித் 1 year வாரண்டி. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 2023. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 25 போயிட்டு இருக்கு. பட் வந்து ஓப்பன் பண்ணாத சீல்டு பீஸ் தான். சிம்மு போட்டதுலேருந்து 1 year வாரண்டி வரும். ஜஸ்ட் மேனுஃபேக்சர், அதாவது ஓல்டு ஸ்டாக், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் ரன்னிங் கிடையாது. இதுக்கு இப்போ நிறைய ரியல்மி மாடல் வந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7950 கொடுக்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 7950 Hot 11. இதுவும் பார்த்தீங்கன்னா 2022 வந்தது. மேனுஃபேக்சர் டேட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2022 தான். ஆமாம், May 2022. பட் இதுக்கும் உங்களுக்கு வந்து 1 year வாரண்டி வந்துடும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கோங்க, நிறைய ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து லேட் ஆகிடும். இதோட Infinix Hot 11 2022 ஃபுல் HD ப்ளஸ் இது 6.7 inch டிஸ்பிளேவோட இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7950. இதெல்லாம் புதுசு ரேட் ஆக்சுவலாக ஜாஸ்தி வந்து 9000, இது 11,000 வரைக்கும் வந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7950. இதுவும் 7950 கொடுக்குறோம். அப்புறமா நேற்று போட்ட நிறைய டேப்லாம் ஆக்சுவலாக Samsung S6 Lite 2 போட்டுரும், ரொம்ப சீக்கிரமாக புக் ஆச்சு. அது ஆக்சுவலாக இன்றைக்கும் நிறைய பேர் கஸ்டமர் கடைக்கு வந்து வாங்கிட்டு போனீங்க. 2 பேர் வாங்கிட்டு போனீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஸ்டோருக்கே வந்து வாங்கிட்டு போனீங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல்மி GT லாஸ்ட்டாக போட்டோம், GT 60. ஆமாம், ரியல்மி GT 60 8GB வேரியன்ட் 128GB பில்லோட ஒரு 34,000 பில் இருக்குது. ஏற்கனவே நேற்றே போட்டிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,500 போட்டிருந்தேன். இன்னையோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,200 rupees கொடுக்கணும், 19,200 இன்னும் வந்து ஸ்டில் 4 months வாரண்டி ரிமைனிங்ல இருக்கு. தேவைப்படும் சொல்லுங்க, சும்மா லாஸ்ட் நாளில் ரேட் கம்மி பண்ணி போடுறது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபோன் இதில் இருக்கு. Y20Gல வந்து 2 ஃபோன் இருந்துச்சு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட காம்போல வந்து சேஞ்ச் பண்ண நல்ல க்ளீனாக இருக்குது. டிஸ்பிளேவும் இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,500 rupees கொடுக்கும், 4,500 2 ஃபோன் போட்டிருந்தோம். ஒரு ஃபோன் போயிடுச்சு, இன்னொரு ஃபோன் இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்க, ஜஸ்ட் 4,500 rupees. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஃபோன் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா Samsung S23 Ultra. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரொம்ப நல்ல, இதே மாதிரி தான் சொன்ன மாதிரி நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது காட்டிடுறேன் உங்களுக்கு. இதில் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் கேபிள் கூட இருக்குது. கேபிளை யூஸ் பண்ண கூட இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதோட கேபிள் உட்ஜே இருக்குது. ஆமாம், பேக்கோட தான் இருக்குது, சீல்டாக இருக்குது. ஆக்சுவலாக Type C to C ஒரிஜினல் கேபிள் இது. சாம்சங்கோட கேபிள் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனும் பார்த்தீங்கன்னா Samsung S23 Ultra. இதோட ஃபுல் கிட்டு இருக்குது. நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. பார்த்துங்க, இது மேலே ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்காங்க, அதுக்கு எடுத்து காமிச்சிருங்க. ஒரு டிஸ்பிளே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு AMOLED டிஸ்பிளே. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஒன்று டிஸ்பிளே சூப்பராக இருக்கும், இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமராவோட கிளாரிட்டி ரெண்டுமே நல்லா இருக்குது. முன்னாடியும் பின்னாடியும் சரி ஃபுல்லாக ஸ்கின்னு போட்டிருக்காங்க, அது காமிச்சிருவேன். ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சோ டென்ட்டோ பவுச் மார்க்ஸ் கூட இல்லை, நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் யூஸ்வலாக வந்து பவுச் போடுறதுனால உங்களுக்கு வந்து பவுச் மார்க்ஸ் இருக்கும். அந்த பவுச் மார்க்ஸ் கூட இல்லை. இதோட ஸ்டைலஸில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும். ஆக்சுவலாக S23 Ultra, S24 Ultra, 25 Ultra எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சொல்ல போனால் உங்களுக்கு 23 Ultraவில் இருக்குது ஒரு சில ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்கிறது கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து S23 Ultra 24 Ultra ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே, இதுதான் கடைசியாக விட்ட கர்வ் டிஸ்பிளே S சீரிஸில். இதுக்கப்புறம் 24 Ultraவும் 25 Ultraவும் ஸ்ட்ரெயிட் டிஸ்பிளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே, அதனால கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும், ஸ்டைலும் நல்லா இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB வேரியன்ட் 256GB பில் அதை காட்டிடுவாங்க. Samsung S23 Ultra 12GB வேரியன்ட் 256GB பில்லோட ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் கிட்டும் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. அப்புறம் அதோட USB கேபிள் கூட இருக்குது.
எல்லாமே ஆக்சுவலி நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 49,850 கொடுக்குறோம். 49,850 ரொம்ப சூப்பர் ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 52, 53 வரைக்கும் கொடுக்கலாம். கண்டிஷன் டிபெண்ட்ஸ், எப்பொழுதுமே சொல்ற மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து நல்ல ஹார்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 45,000 மேலே கொடுக்க மாட்டோம். இதை பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அதனால ஒரு ரேட் ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வெல்கம் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் டவுன் கிரேட் மாடல் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதே 22 இருந்துச்சாலும் சரி, 23 இருந்துச்சு, பிளைன் சீரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோன் இருந்துச்சு, ஆண்ட்ராய்டில் ஃபோன் இருந்தால் கூட அதை நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 20,000 பேலன்ஸ், 30,000 பேலன்ஸ், இல்லை ஒரு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போக தாராளமாக இது வாங்கியிருக்கலாம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு இது ஒரு விட்டுட்டேன். இது Tab G20 லாஸ்ட்டாக 4,300 rupees போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3,950 போடுறோம். 3,950 ஒரு ஒரிஜினல் நல்ல க்ளீனான கண்டிஷன் இருக்குது. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. நம்ம சீக்கிரமாக டேப்ல மூவ் ஆகுது. ஏன்னா லீவ் டைம், ஸ்கூல்லாம் லீவ் இருக்கிறதுனால நிறைய பேர் பசங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோட்டோ Tab G20 ஒரு மாடல். இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB DIMM-ஓட ஒரு நல்ல க்ளீனான டிஸ்பிளே, ரொம்ப சூப்பராக இருக்கும். MediaTek Helio ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,950 கொடுக்குறோம். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. 3,950 கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எதனா லேட்டஸ்ட்டு கேஜெட்ஸ் இல்லாட்டி ஒன்று யூஸ்டு ஃபோனு அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.